ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. பட் இன்றைக்கி தேர்ஸ்டேலையா நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நைட்டில். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் இப்போ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அப்டேட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹாப்பியான அப்டேட்டுங்க. நம்ம சுவாமி ப்ரோட மற்றும் ஒரு சீரியல். ஸோ இந்த அப்டேட், இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூ டேஸ் பேக்கே கிடச்சிருந்துச்சு. நான் வீடியோ ஷேர் பண்ணி அடிச்சு இந்த ஃபோட்டோ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஷேர் பண்ணவே இல்லை, எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ அப்படியே எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரை பற்றி உங்களுக்கு அவர் கூட இருக்கார் இல்லையா, நம்ம சுவாமி ப்ரோ கூட. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஹீரோ தான், ஆக்டர் ராஜேஷ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக போன விஜய் டிவி சீரியல் இருக்கு இல்லையா, தெய்வம் தந்த வீடு அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சன் மற்றும் விஜய் டிவியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தெலுங்குல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ப்ராஜெக்ட் தான். அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது ஏதோ ஆட் ஷூட் இல்லைனா ப்ரொமோஷன் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷூட் அது மாதிரி ஏதாச்சும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது பார்த்ததுமே. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க கூட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீ நான் காதல் சீரியல் ஃபேம் ஆக்ட்ரஸ் வர்ஷினியுமே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக 2 சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மௌனி சினி அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சீரியல் பண்ணுறாங்க, அதே மாதிரி தமிழில் ஒரு சீரியல் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அதில் எதுவுமே குயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குயிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்படி இன்னொன்றும் ஷேர் பண்ணல. நான் கூட சீக்கிரம் அதுலேயுமே நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வந்து ஷேர் பண்ணாமலே இருக்குது. பிகாஸ் ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஏதாச்சும் ஹெக்டிக்கான ஒர்க் இஷ்யூ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அது இதெல்லாம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனால அதனால் ஷேரே பண்ண முடியாமல் போயிட்டே இருக்குது. பட் எல்லாத்தையுமே நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீக்குள்ளே நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்டேட்ஸுமே நம்ம வர்ஷினி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த சீரியலில் பண்ணுறாங்க. வர்ஷினி, நம்ம சுவாமி ப்ரோ, அப்புறம் ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியல. தெலுங்கு பீப்புளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க 4 பேரும் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீ தெலுங்குல தான் வந்து சீரியல் பண்ணுறாங்க. ஸோ எந்த சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலுங்க. ஜீ தமிழில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்க வீரா சீரியல். வீரா அண்ட் மாறன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். அந்த ஒரு சீரியல் வீரா சீரியலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தெலுங்குல ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ஒரு சீரியலில் தான் நம்ம சுவாமி ப்ரோமே இணைகிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம வர்ஷினி தான் மெயின் லீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம வைஷு பண்ணுறாங்களே அந்த கேரக்டரை. ஸோ அவங்க பக்கத்தில் தான் அவங்களோட சிஸ்டர் கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் நம்ம சுவாமி ப்ரோ அண்ட் பிரதர், அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு அவ்வளோவா ஷூட் வந்து இருக்காது இல்லையா, வீரா மாறன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அருண், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ சீன்ஸ் இருக்காது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனாக பண்ணிட்டு இருந்தாலே நம்ம சிப்பு ப்ரோ, அவருக்கு தான் வந்து ஷூட்டிங் போகும். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கண்ணை லவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ராஜேஷ் நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ அவங்க தான் வந்து இருப்பாங்களோ, அவங்க 2 பேருமா இருப்பாங்களா இல்லை அவங்க மெயின் லீட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம சுவாமி ப்ரோ. அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சீன்ஸ் இருக்காது, எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ வந்து மெயின் லீடாக பண்ணுறாரா இல்லை அண்ணா கேரக்டர் பண்ணுறாரா, ஜஸ்ட் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாரா நமக்கு தெரியல. ஸோ நம்ம சிப்பு ப்ரோ கேமியோ அப்பியரன்ஸை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாரு அந்த ஒரு கேரக்டரை. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிச்சது தான் சொல்லணும். கொஞ்ச நாள் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். பட் அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறாரா இல்லை ஃபுல்லாக நம்ம மாறன் கேரக்டர் பண்ணுறாரா. மாறன் கேரக்டர்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மாறனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து செதுக்கியிருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் சொதப்பினாலும் மாறனோட கேரக்டர் ரொம்ப அழகாக தான் இப்போ வரைக்குமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சுவாமி ப்ரோ இந்த ஒரு சீரியலில் அண்ணன் கேரக்டர் பண்ண போகிறாங்களா இல்லை ஹீரோ கேரக்டர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் அப்டேட்ஸுமே கேதர் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாராச்சும் கன்ஃபார்மான அப்டேட்ஸ் கிடைச்சா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணுறாரா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் வந்து அகைன் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு சேம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிரேம செம்ம ஹிட்டு. அதை தவிர்த்து மற்றும் ஒரு சீரியல் அது ஹீரோவாக நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீம் எல்லாருக்குமே, எனக்கு வர்ஷினியுமே ரொம்ப பிடிக்கும். அபி அதில் நிறைய டைம் பேசியிருக்கேன் அவங்களோட அந்த ப்ராஜெக்ட். பட் தமிழ் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது உண்மையான நமக்கு தெரியல. அப்டேட்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றியும் அப்டேட்ஸ் கிடச்சி அந்த ஒரு சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அகைன் இது எல்லாருக்குமே நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியோட இந்த ஒரு நான் விடைபெறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.